ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். எப்போவுமே பகவான் நாமா ஒரு உடம்பு முடியாமல் இருக்கிறவங்கள பிழைக்கவும் வைக்கும். அதே சமயம் ஆயுஸ் முடிய போகும் தருணத்தில் பகவானின் திருவடி பேச்சையும் சுலபமாக அளித்துவிடும். இதை உணர்த்தும் விதமாக ஒரு அனுபவம். ஸ்ரீ மகாபெரிவாளை தரிசனம் பண்ண ஒரு பக்தர் வந்தார். கூட்டம் ரொம்ப இல்லை. பெரியவா கேட்குறா, அப்பா எப்படி இருக்கார்? அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல பெரியவா, பிரக்ஞை இல்லை, அதனால ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன். மேலே சொல்லு என்பது போல மகாபெரிவா உன்னிப்பாக கேட்டார் அந்த பக்தர் சொல்கிறத. பணம்னு ஆஸ்பத்திரியில் பிடுங்கி எடுக்கிறா. ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு பணம், ஆக்சிஜன் வைக்கிறதுக்கு பணம், அதுக்கு இதுக்குன்னு நின்னா உக்காந்தா பணம் ஒன்று தான் கேட்டுட்டே இருக்கா பெரியவா. ஏகப்பட்ட செலவாயிடுத்து. பெரியவா கேட்குறா, அப்பாவுக்கு என்ன வயசு? சதாபிஷேகம் ஆயிடுத்து. அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அழிச்சிட்டு வந்துடும். ஆற்றுல ஒரு கட்டிலில் அவருக்கு சிரமம் இல்லாதபடி சௌகரியமாக படுக்க வை. ஜாஸ்தி சூடு இல்லாமல் வெதுன்னு கஞ்சி பால் இது மாதிரி நீர்க்க கொடு. அவரோட காதில் விழற மாதிரி தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லு. ஆற்றுல எல்லாருமா பகவன் நாமாவை சொல்லுங்கோ. ஆத்மார்த்தமாக சுசுஷ பண்ணு. இப்படி பண்ணினியானா உனக்கும் பணச்செலவு இல்லை, அவரும் கடைசி காலத்தை நிம்மதியாக கழிப்பார். மகன் இதை கேட்டுட்டு மன திருப்தியோடு பிரசாதத்தை வாங்கிட்டு கிளம்பினார். அவர் போனதும் பக்கத்தில் இருந்தவர்களிடம் ஸ்ரீ மகாபெரிவா சொன்னார், இப்போல்லாம் யாருக்கும் தர்மமே தெரியறதில்ல. உடம்புக்கு கொஞ்சம் அசௌகரியம் வந்துடுத்துன்னா உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்றா. வியாதிக்கு மருந்து வேணும் தான் வாஸ்தவம், ஆனால் அருமருந்து ஒன்று இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. பகவான் நாமா கை கொடுப்பது போல எந்த டாக்டரோ மருந்தோ உதவி பண்ணாது. பகவான் நாமா பிழைக்கவும் வைக்கும். அதே சமயம் ஆயுஸ் முடிய போகும் தருணத்தில் பகவானின் திருவடி பேற்றையும் சுலபமாக அளித்துவிடும். அதனால் உடல்நிலை சரியில்லாதவர்களை, குறிப்பாக வயசான நம் பெற்றோர், தாத்தா பாட்டி போன்றோரை வயசான காலத்தில் கஞ்சி கொடுத்தாலும் அதை அன்போடு கொடுத்து பகவானின் நாமத்தை சதா கேட்கவோ சொல்லவோ வைத்து அவர்களை நிம்மதியாக வைத்து கொள்வதே கடவுளுக்கு மிகவும் பிடித்த கைங்கரியம். அவர்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகள் வேண்டாம், விதவிதமான உணவு வகைகளும் வேண்டாம். உண்மையான அன்போடு ஒரு 10 நிமிஷமாவது அவர்களுக்காக ஒதுக்கி, சாப்பிட்டீர்களா, ஏதாவது வேண்டுமான்னு கேட்பதே அவர்களை மனசார நம்மை வாழ்த்த வைக்கும். அவர்கள் வாழ்ந்த வீட்டை விட அது குச்சி வீடாக இருந்தாலும் சரிதான். தன் மக்களை விட்டுவிட்டு வேறு எந்த பெரிய ஆஸ்பத்திரியிலும் அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. மகாபெரிவா சொன்னது போல நமக்கு வயசான காலத்தில் ஒரு உடம்பு வந்துடுத்துனா, வீட்டில் யாராவது வயசானவா இருந்தானா அவளுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு சிசுருஷை பண்ணிண்டு வேளா வேலைக்கு என்ன ஆகாரம் கொஞ்சமாக கொடுத்தா கூட அதை அன்பாக கொடுத்துண்டு பார்த்துட்டு இருந்தா மகாபெரிவா சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே நிம்மதி தான். பணமும் செலவாகாது. ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மன நிம்மதியும் இருக்கும். படுத்துட்டு இருக்கிற அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், மன நிம்மதி இருக்கும், நம்ம வீட்டிலே இருக்கோங்கிற ஒரு நிறைவையும் தரும். இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம். காஞ்சி மகாபெரிவாளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய புருஷனுக்கோ கடவுள், மகான்கள், கோவில் இப்படி எதிலுமே நம்பிக்கை இல்லை. அதிலும் மகான்கள் எல்லோருமே நம்மை போல சாதாரண மனிதர்கள்தான் என்ற ஒரு பேதமை உண்டு. ஒரு முறை அந்த அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில் பெரியவாளை தரிசனம் பண்ண ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் போட்ட நிபந்தனை, நான் அங்கே வருவேன், பேண்ட் ஷர்ட் தான் போட்டுப்பேன், பஞ்சகச்சம் விபூதி எதுவும் கிடையாது, அவரை நமஸ்காரம் பண்ண மாட்டேன், உனக்காக வரேன், ஆனால் அவரை பார்க்க மாட்டேன், தள்ளி தான் நிற்பேன். இப்படி
அவளோட கணவர் சொன்ன உடனே பாவம் அந்த பெண் ஒத்துக்கொண்டாள். போனார்கள். அவர் காலில் போட்டிருந்த ஷூவை கூட கழற்றவில்லை. அந்த பெண் மானசீகமாக பெரியவாளிடம் பிரார்த்தனை பண்ணினாள், கணவருக்கு நல்ல புத்தி வரணும்னு. நம்ம பெரியவா சாக்ஷாத் காமாட்சி தாயார் இல்லையா? நீ பார்க்காட்ட என்ன, நான் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லுவது போல் மேனாவுக்குள்ளிருந்து லேசாக எட்டி அந்த மனுஷனை பார்த்தார். அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழித்து அந்த கணவர், வாயேன் போய் மடத்தில் சுவாமியை பார்த்துட்டு வருவோம். சாதாரண வேஷ்டி ஷர்ட் லேசான விபூதி கீற்று. கொஞ்ச நாள் கழித்து பஞ்சகச்சம் குடுமி வைத்து கொள்ள ஆரம்பித்து நாட்கள் செல்ல செல்ல அந்த அம்மாவை விட பெரியவா மேல் பித்தாகி போனார் அந்த கணவர், அந்த பெண்ணின் கணவர். வேலையையும் விட்டார். பெரியவா படத்தை வைத்துக்கொண்டு சதா பஜனை தியானம் என்று பரம பக்தராக மாறிவிட்டார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பெரியவா அன்று ஒரே ஒரு தடவை அவரை கடாட்சித்ததுதான். ஒரு தடவை தான் அந்த மேனாவிலேருந்து எட்டி பார்த்துருக்கா. அப்புறம் ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லை. மகான்களின் திருஷ்டி பிரபாவம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது. நம்மளை ஒரு தடவை பார்த்துட்டா போகிறோம். அந்த கண்ணு நேருக்கு நேரம் நம்மளை பார்த்துட்டாருன்னா நம்மளுக்கு எல்லாமே, நம்மளுக்கு நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். இதைத் தொடர்ந்து இன்னொரு அனுபவம். ஒரு முறை ஒரு மாமி நிறைய பலகாரம் பட்சணங்கள்லாம் எடுத்துட்டு பெரியவாளை பார்க்க வந்திருந்தார். அதை பெரியவாள் அவர்களுக்கு சமர்ப்பிக்கவும் அதை அவர் ருசி பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசை அந்த மாமிக்கு. இவர் முறை வந்ததும் பெரியவாளை வணங்கினார். உடனே பெரியவா கேட்குறா, என்ன நிறைய பட்சணங்கள் கொண்டு வந்திருக்காப்புல இருக்கே அப்படின்னு. அதுக்கு அந்த மாமி, ஆமாம் பெரியவா, அன்பு கூர்ந்து நீங்கள் அதை ருசி பார்க்கணும், அதுவே என் பாக்கியம் அப்படின்னர். பெரியவா சொல்கிறா, நானும் சந்நியாசி, இந்த மாதிரி நாக்குக்கு ருசி காட்டலாமோ அப்படி கேட்டார். அதை கேட்டு மாமிக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுத்து. உடனே பெரியவா, சரி உனக்கு வருத்தம் வேண்டாம், உன் ஆசைக்கு கொஞ்சமாக எடுத்துண்டுறேன், மீதிய இங்கே வந்தவாளுக்கு கொடு இப்படி சொல்லிவிட்டு பட்சணத்தில் ஒரே ஒரு விள்ளல் எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். தரிசனம் செய்ய வந்தவர்களுக்கு பிரசாதம் தந்துவிட்டு பூஜை செய்ய சென்று விட்டார். உதவியாளரிடம் தனக்கு உணவு வேண்டான்னு சொல்லிட்டார். பிறகு பூஜை முடிந்த பிறகு பெரியவா உள்ளே போயிட்டார் படுக்கிறதுக்கு. இரவில் பெரியவா எதையோ வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தார். அந்த பக்கமாக வந்த உதவியாளர் அதை கவனித்தார். உடனே பெரியவா அவரை பக்கத்தில் அழைத்து, என்னடா இவன் என்னமோ பெருசாக சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு என்னத்தையோ சாப்பிட்றானேன்னு தானே பார்க்குற, இது வேற ஒன்றும் இல்லை, பசுஞ்சான உருண்டைகள் தான். இன்றைக்கி மத்தியானம் அந்த மாமி தந்த பட்சணத்தை ருசி பார்த்தேனோ இல்லையோ, அதனால் நாக்கு அந்த ருசிக்கு அடிமை ஆகிடக்கூடாது, அதுக்குத்தான் இந்த சாண உருண்டைகள். இப்படி அந்த உதவியாளர் கேட்காமலேயே பெரியவா விளக்கம் சொன்னார். இதை கேட்டதும் அந்த உதவியாளர் கண்கள் கண்ணீரால் நனைந்தன. பெரியவாளுக்கு என்ன ஒரு தன்னடக்கம்! நினைத்தாலே கிடைக்கும் ஸ்ரீ மகா பெரியவா அனுகிரகம் எவ்வளோ ஒரு அருமையான அனுபவம். இதே மாதிரி தானே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சமயம் மடத்தில் பெரியவாளுக்காக கீரை சமையலில் சேர்த்து பண்ணியிருந்தா, கீரையை பெரியவா விரும்பி சாப்பிட்றான்னு தொடர்ந்து ஒரு 2 நாள் செஞ்சு போட்டிருக்கா. அப்போ பெரியவா அதை சாப்பிடும்போது அவருக்கே பெரியவாளுக்கு தோணிடுது, நம்ம என்ன இதை ரொம்ப இப்படி விரும்பி சாப்பிட்றோமே, எதுலேயுமே ஒரு பற்று வைக்கக்கூடாது இல்லையா மகான்கள்லாம். நம்ம இதை விருப்பப்பட்டு சாப்பிட்றோன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தா தனக்கு தண்டனை கொடுக்கணும்னு 1 வாரம் சாப்பிடாமே, எதுவுமே சாப்பிடலை, பட்னியாக இருந்திருக்கா 1 வாரம் எதுவுமே சாப்பிடாம. மடத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா, ஏதாவது ஒரு தண்ணியாவது குடிங்க, தண்ணி கூட குடிக்கலை, அப்படி இருந்திருக்கா. மகான்கள்லாம் அப்படி தான், நாக்கை கட்டுப்படுத்தணும், எல்லாமே கட்டுப்படுத்தி இருக்கணும் தான் மகான்களோட ஒரு குணம் இல்லையா. அதை நம்ம மீறக்கூடாதுங்கிறதுனால பெரியவா தனக்குத்தானே ஒரு தண்டனையை கொடுத்துட்டு 1 வாரம் கிட்டத்தட்ட சாப்பிடாமல் இருந்திருக்கா. இந்த அனுபவத்தை நான் ஏற்கனவே, இந்த கீரையை பற்றின விஷயத்தை ஏற்கனவே ஒரு அனுபவத்தில் சொல்லியிருக்கேன்.
ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம். நமஸ்காரம்.